கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எரேமியா 18 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எரேமியா 18 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் அவர் கைக்குள்ளே பத்திரமா இருக்கீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்க. என் பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காத, இந்த மாதிரி பல காரியம் இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கிறீங்க. ஏசப்பா சொல்கிறாரு, உங்கள் எதிர்காலம் என் கையில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆமென். நீங்கள் அவர் கைக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த வசனத்தில் மேலே பார்த்தா களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நம்ம இருக்கிறோமா? நம்ம ஏசப்பாவோட கையில் இருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற குயவனே அந்த களிமண்ணை அழகான ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரும்போது நம்மளை படைச்ச ஏசப்பா நம்மளை எவ்வளோ அழகாக உயர்த்தி வைப்பார்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற காரியம் ஒன்றுமே நடக்காது. ஏசப்பா உங்களை உயர்த்தி வைத்து உங்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அவர் கையில் இருக்கிறீங்க, பத்திரமா இருக்கிறீங்க. யாருமே எதுவுமே உங்களை பண்ண முடியாது. ஏன்னா அவரோட பலத்த கைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. பயப்படாதீங்க. அவர் உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.